ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் பேர் தைலாபுரத்துக்கு ஒரு போர் போயிட்டு இருக்கு. யாருக்கும்? தந்தைக்கும் மகனுக்கும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பு சொல்லியிருக்கார். அன்புமணி ராமதாஸ் தேவையில்லாமல் 35 வயதில் மத்திய அமைச்சராகி தவறு செய்துவிட்டேன். அன்புமணி ராமதாஸ் என்னை மீறி கட்சி செயல்படுகிறார். நான் ஊட்டின மாவட்ட செயலர் கூட்டுக்கு 8 பேர் தான் வந்தாங்க. அப்போவே நான் செத்து போயிட்டேன். கட்சி இப்போ அன்புமணி ராமதாஸ் கண்ட்ரோலுக்கு போயிட்டு இருக்குது. ராமதாஸ் அவர் டம்மி ஆகிட்டு இருக்காரு. 2 பேருக்கு அப்படி என்ன சண்டைன்னு பார்ப்போம். 2024 தேர்தல் பார்த்தோன்னா இவர் நம்ம அதிமுகவோட போனால் தான் நம்ம சீட்டு ஜெயிக்க முடியும். பாஜகவோட போகிறது வேஸ்ட்டு. அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவியான சௌமியா அன்புமணி ராமதாஸும் அவர் காரை பிடிச்சி கெஞ்சிருக்காங்க. நம்ம பாஜகவுடன் கூட்டணி பண்ணணும் கெஞ்சி கூத்தாடி தான் பாஜகவுடன் பிடிக்காமல் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஸோ இதனால் ஏற்பட்ட படுதோல்வி கட்சி மறுபடியும் ரொம்ப பலவீனமாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லக்கூடியது நம்ம திமுகவோட போதான் நமக்கு நல்லது, நம்ம திமுகவோட போனால் திருமாவளவன் இந்த பக்கம் வந்துடுவார் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நடக்க போகிறது என்னன்னு தெரியாமல் நம்ம அப்படியே முடிச்சிட்ருக்கோம். எந்த பக்கம் தைலாபுரம் இது போனால் 2 பேருக்கு சண்டை போயிட்டுருக்கு. ஒருத்தர் பனையூரில் மீட்டிங் போகிறார், ஒருத்தர் தைலாபுரத்தில் மீட்டிங் போகிறார். பாமகக்குள்ளே உள்குத்து போயிட்டுருக்குது. முகுந்தன் ஒருத்தர் அவருடைய நம்ம அன்புமணி ராமதாஸுடைய மகளுடைய புருஷனுடைய கணவருடைய தம்பி அவர் கட்சிக்குள்ளே கொண்டு வர்றது அவருக்கு ராமதாஸ் அவருக்கு பிடிச்சிருக்கு, அன்புமணி ராமதாஸுக்கு பிடிக்கல. அங்கே ஆரம்பித்த பிரச்சனை தான் நம்ம மீட்டிங்கெல்லாம் இவங்க 2 பேருமே நேரடியாக சண்டை போட்டுருக்கு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ 2 பேரோட சண்டை ரொம்ப முத்தி போயிடுச்சு. ஸோ பாமக 2ஆக உடைய போகிற நிலைமையில் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மீட்டிங்கில் சொல்கிறாரு, நான் அன்புமணி ராமதாஸை நான் அமைச்சர் ஆகிருக்கக்கூடாது, கட்சிக்கு உழைச்சவன் ஆக்கியிருக்கணும். காடுவெட்டி குரு அன்புமணி ராமதாஸ் மரியாதை கொடுக்க மாட்டான், மதிக்க ஒரு ஆளாக கூட மதிக்கிறதில்லை. இப்போ அவங்க ஓட்டுக்காக காடுவெட்டி குரு இழந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இங்கெல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்கான்னு ராமதாஸ் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கட்சி இன்றைக்கி அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற சண்டையால் தொண்டர்கள் யார் பக்கம் நிற்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாரு, அன்புமணி ராமதாஸ் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாரு. ஸோ இவங்களுடைய சண்டை யாருக்கு லாபம் தெரியுன்றது நமக்கு தெரியல. ஆனால் இப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு லாபமாகவும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டமாகவும் அமையும். ஏன்னா 2 பேர் குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ அதிமுக முன்ன மாதிரி நிலைமை கிடையாது. அவங்க கூட போகிறது நமக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது. ஸோ இதனால் நம்ம திமுகவோட போக நல்லதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ராமதாஸ் சொல்கிறார், இல்லை நம்ம பாஜகவோட போகலாம், பாஜகவோட நம்ம கூட்டணி போகலாம், நான் மத்திய அமைச்சராக அந்தப்போ வச்சு இடி ரைடெல்லாம் வச்சு என்னை உள்ளே தெரிவிவாங்க, மத்திய அமைச்சராக நான் சில ஹாஸ்பிட்டலுக்கெலாம் முறைகேட லைசன்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் உள்ள தெளிவுன்னு சொல்லிட்டு பாஜக மிரட்டலாகவும் தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு தைலாபுரத்து அரசியல் போயிட்டு இருக்கு. பாமக மறுபடியும் அழிவை நோக்கி போயிட்டுருக்கான்ட்டு பத்திரிகையாளர் பார்வை அதுவாகவும் இருக்குது. அங்கே சிவசேனாவுக்கும் தேசியவாத காங்கிரஸுக்கும் பாடம் கட்டிட்டாங்க. இப்போ பாமகவே 2ஆக உடைக்கிறாங்க. ஸோ தொண்டர்கள் யார் பக்கம் நிற்க போவான்றது நம்ம பொறுமையாக பார்த்துதாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெற்று உங்கள் முத்துப்பிரகாஷ். பாய்.